கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே தமிழகத்திலிருந்து சென்ற மினி பேருந்தும் கர்நாடகாவிலிருந்து சென்ற காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த விபத்தில் வேறு யாருக்கேனும் காயம் விபத்து ஏற்பட்டிருக்கிறது, அவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்க. மோகன், கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு தற்பொழுது பூஜை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என பல வெளி மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் தினமும் தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஆந்திராவை சேர்ந்த சில பக்தர்கள் ஒரு காரில் நேற்றைய தினம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வந்திருந்தனர். அவர்கள் தரிசனம் முடித்துவிட்டு அவர்கள் திரும்பும் பொழுது தமிழகம் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில பக்தர்கள் ஒரு மினி பேருந்தில் சபரிமலை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இரு வாகனங்களும் பத்தனம்திட்டா அருகே ராணி பகுதியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அந்த வேகமாக வந்த கார், ஆந்திராவிலிருந்து தரிசனம் முடித்துவிட்டு வந்த அந்த கார் என்பது எதிரே வந்த சுற்றுலா மினி பேருந்து மீது சரமாரியாக மோதியது. அந்த காட்சியை பார்க்க முடியும். மிகவும் வேகமாக வந்து கொண்டிருக்கும் கார் அந்த மினி பேருந்து மீது மோதி ஏற்படும் விபத்தில் அந்த காரில் இருந்த ஐயப்ப பக்தர், குறிப்பாக ஓரங்கல் மாவட்டத்தை சேர்ந்த வினோத் என்ற 28 வயசான ஐயப்ப பக்தர் சம்பவ இடத்திலே பலியாகின்றார். மேலும் அந்த காரில் இருந்த நபர்களும் சரிதான், அதே போன்று மினி பேருந்தில் இருந்த நபர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது காயமடைந்திருக்கின்றனர். இது மட்டுமின்றி இந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் 3 பேர் மிகவும் அவசர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அனைவரும் தற்பொழுது பத்தனம்திட்டா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் போலீசார் தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அந்த ஆந்திராவிலிருந்து வந்த பக்தர்கள் வந்த கார் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்து காரை ஓட்டியதால்தான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தற்பொழுது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களும் விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த விபத்துக்கான சிசிடிவி காட்சிகளும் தற்பொழுது வெளியாயிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தால் தெரியும் கார் எந்த அளவுக்கு வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது என. இந்த கார் வேகமாக வருவதை உணர்ந்த மினி பேருந்து ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு அந்த வேகத்தை சற்று கட்டுப்படுத்தியது மட்டுமின்றி திடீரென பிரேக்கையும் பிடித்திருக்கிறார். இதனால் மேலும் மிகப்பெரிய ஒரு விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அந்த மினி பேருந்தின் பின்புறத்தில் வந்த கார்களும் சுதாரித்துக் கொண்டு அவர்கள் திடீரென பிரேக் பிடித்ததால் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து தவிர்க்கப்பட்டன. ஒரு பக்தர் தற்பொழுது பலியாயிருக்கும் நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.